இது எப்படின்னு நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அது என்னன்னா, நாகர்கள் பக்கத்துல அப்பா அம்மா 2 பேர் இருந்திருக்காங்க. இவங்களை அப்பா அம்மான்றத விட சைக்கோன்னு சொல்லலாம். சைக்கோ 1 பவன், சைக்கோ 2 ராதா. அது என்னன்னா, பவனுக்கும் ராதாவுக்கும் கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது. கல்யாணம் ஆன 1 வருஷமாவே இந்த ராதாங்கிற பொண்ணை போட்டு அடிச்சு சைக்கோதனமா நடந்துருந்துருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பொண்ணாலேயே அதை தாங்க முடியாம இந்த பொண்ணும் குழந்தையும் கொண்டுட்டு அதுவும் சாகதான் முடிவெடுத்திருக்குது. நான் எதுக்கு அந்த பொண்ணை சைக்கோன்னு சொன்னேன்னா, அந்த பொண்ணால அதை தாங்க முடியலன்னா அவங்க போய் சாகலாம், அது தப்பு இல்லை. அதுக்கு எதுக்கு இந்த சின்ன குழந்தைய கொல்லணும்? சரி, அந்த ராதா தற்கொலை பண்ணதோ பண்ணலையோ அது முக்கியம் இல்லை. ஆனா இந்த குழந்தைய, அதுவும் 42 நாள் தான் ஆயிருக்கு பிறந்து, வெறும் 1.5 மாசம் குழந்தைய கொதிக்கிற தண்ணியில போட்டு துடிக்க துடிக்க கொண்டு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்க பார்த்துருக்குது. சாவு பயத்துல திரும்பவும் வந்துருச்சு. எனக்கு என்னன்னா, இந்த பொண்ணு தற்கொலை பண்ணுது பண்ணாது அது வேற விஷயம். அதுக்கு எதுக்கு இந்த குழந்தைய கொல்லணும், அதுவும் கொதிக்கிற தண்ணியில போட்டு சைக்கோ மாதிரி? இதுக்கு பதிலா பக்கத்து வீட்டுல அவங்க அப்பா அம்மா யார்ட்டையாவது கொடுத்துட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிருந்தா கூட பரவாயில்ல, ஒரு குழந்தையாச்சும் உயிரோட இருந்திருக்கு நேரத்துக்கு. அவங்க எல்லாம் என்ன சொல்லி என்ன பண்றது? ஒரு குழந்தை உயிர் போனது தான்.